Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அற்புதமான இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தை உயர்த்த, மேலான நாமத்தை போற்ற நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நீர் அளவில்லாமல் கட்டளையிடும். எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபையை தாரும். இந்த ஆராதனை முழுவதுமாக உன் அன்பின் கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே ஆளுகை எடுத்துக்கொள்ளும். நீர் ஆளுகை செய்யும். அப்பா, எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். முதலாவது பாடலாக எந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். 40ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது தாவீது இந்த வரிகளை சொல்லுகிறார். உலையான சேற்றில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே அவர் தந்தார். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் தாவீதுக்கு மட்டும் சொந்தமான அனுபவம் அல்ல, நம் அனைவருக்கும் சொந்தமான ஒரு அனுபவம். நாம் எல்லாருமே ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாமல் ஒரு உலையான சேற்றிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அங்கிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து கிறிஸ்து இயேசுவாம் கண்மலையின் மேல் நம் கால்களை உறுதியாக நிற்க வைத்து அவரை துதிக்கும் பாடலை நம் வாயிலே வைத்திருக்கிறார். நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோமா? எந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். உற்சாகமாக கரங்களை தட்டி ஆரவாரத்தோடு கர்த்தரை நாம் உயர்த்துவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி
தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய நாவில் ஆண்டவர் எப்போதும் ஒரு துதிக்கும் பாடலை வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார், இல்லைங்களா? அநேக மக்கள் மத்தியில் ஒருவேளை கலக்கம் இருக்கலாம், இல்லைங்களா? நிறைய பேர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ கிறிஸ்துவுக்குள்ளே களி கூர்ந்து கொண்டிருக்கும்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? செய்கிறார். ஒரே சூழ்நிலை தான், நாம் அதை வேறு விதமாய் பார்க்கும்படி தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் நாம் தைரியமாய் வாழ்கிறோம், நம்பிக்கையோடு வாழ்கிறோம், ஒரு உற்சாகத்தோடு கூட நாம் வாழ நம் ஓட்டத்தை ஓட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நமக்கு இப்படிப்பட்டதான நம்பிக்கை கொடுத்திருக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தொடர்ந்து உயர்த்துவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இப்போது நம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, உலக அளவிலே சம்பவித்துக் கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து இருக்கிற மக்கள் மட்டும்தான் உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி தங்களுக்காக செல்வங்களை குவித்து வைத்த மக்கள் கூட அவ்வளவு நம்பிக்கையோடு கூட வாழ முடியாமல் சஞ்சலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அவருக்குள் இருப்பதினால், அவருடைய நாமம் நமக்குள் இருப்பதினால் நாம் உற்சாகத்தோடு சேர்ந்து போனோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும்
நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபப்பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபப்பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. இணையில்லாத நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம், பரலோக சந்தோஷத்தை பக்தர்களாகிய நமக்கு அளிக்கக்கூடிய உன்னதமான நாமத்தை நாம் தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உன்னதமான மேலான அந்த நாமத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். அந்த பரிசுத்தமுள்ள திரு நாமத்தை தொடர்ந்து ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்திலே நாம் எழுந்து நின்று ஹல்லேலூயா. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உன்னதமான இன்பமான அற்புதமான நாமத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மேலான நாமம், மகிமையுள்ள நாமம். ஹல்லேலூயா. எல்லாரும் போற்றி துதிக்கிற ஓ அற்புதமான நாமத்தை ஆண்டவரே உம்முடைய சபையா உம்முடைய பிள்ளைகள் யாவரும் சேர்த்து வாழ்த்தி அப்பா உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும்.
இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். காசினியில் அதனுக்கின இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினியில் அதனுக்கின இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினியில் அதனுக்கின இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். உத்தம மகிமை பீர சித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பீர சித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பீர சித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டதிர்ந்து பயந்தோடும் தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டதிர்ந்து பயந்தோடும் தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டதிர்ந்து பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு
முழு இருதயத்தோடு கூட, முழு இருதயத்தோடு கூட இந்த மேலான நாமத்தை ஹல்லேலூயா விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் அந்த நாமத்தை பரலோக தூதர் எல்லாம், பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாம் புது பாடலால் பாடி துதித்துக் கொண்டிருக்கும் அந்த மேலான உன்னதமான நாமத்தை ஹல்லேலூயா அவருடைய ரத்தத்தாலே மீட்கப்பட்ட விலையேற பெற்ற பிள்ளைகளாகிய நாமும் ஹல்லேலூயா இந்த காலை வேளையில ஹல்லேலூயா பாடி துதிப்போமா, உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. ஓ நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. முழு உலகமும் போற்றும் போற்றும் தூய தூய தேவன் நீரப்பா. இந்த சமூகத்திலே இருக்கிறதான கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பரிசுத்தர் 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 என்று இந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்களே. ஓ இந்த மாலை காலை வேளையில அப்பா நாங்களும் ஆண்டவரே நாங்கள் தொழுகை செய்கிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் நானீரே. சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் ஆனீரே. சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தருவேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள் நாதனே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே. சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே. ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறே. சரணம்
ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன் மனதார உம்மை என்றும் போற்றுவே. அல்லேலூயா அல்லேலூயா சரணம் 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 சரணம். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya. அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோக காட்சியை கண்டபொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பதாக 24 மூப்பர்களும் தங்கள் போர்க்கிரீடங்களெல்லாம் கழற்றி அவர் பாதத்திலே வைத்து சாஷ்டாங்கமாய் தாழ விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தங்களையே அவருடைய பாதத்திலே அவர்கள் தாழ்த்தி சரணடைந்து அவரை பணிந்து தொழுது கொண்டார்கள். ஹalleluya ஹalleluya. ஓ, இந்த வேளையில நாம் நம்மை நாமே அவர் முன்பதாக தாழ்த்தி நம்மை உண்டாக்கின தேவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் அழைக்கிறது போல அவருடைய பரிசுத்த சன்னிதானத்துக்கு முன்பதாக அவருடைய பரிசுத்த பிரசனத்துக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கார்படியிட்டு அவரை நாம் ஆராதிப்போம். ஹalleluya. ஓ, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற எங்கள் தூயாதி தூயவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹalleluya. Oh, we praise you. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே பரிசுத்தர், நீரே உன்னதர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. ஏலோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே,
உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உரு ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உரு ஒன்றும் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திரும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று வார்த்தை சொல்லுகிறது அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ கர்த்தரை அப்பா நாங்கள் தெய்வமாய் தெரிந்து கொள்ளும்படியாக எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்கள் கண்களை திறந்தவரே, உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டது எங்களை தேடி வந்து மீட்டு ரட்சித்து பிள்ளைகளாய் மாற்றினவரே. அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே, உம்மோடு கூட நெருக்கமாய் எங்களை சேர்த்து கொண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய சிலாக்கியம் ஆண்டவரே. கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் இந்த பாக்கியத்தை ஒரு மனுஷனாலும் பெற முடியாதப்பா. இலவசமாய் கல்வாரி சிலுவையிலே நீருடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களுக்கு விலையேற பெற்ற மீட்பை கொடுத்து அப்பா எங்களுடைய சொந்த பிள்ளைகளா நீர் மாற்றிக் கொண்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஓ நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் உள்ள மக்களாய், ஸ்லாக்கியம் உள்ள மக்களாய் எங்களை மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எந்த விதமான சூழல்களை கடந்து சென்றாலும் ஆண்டவரே யாருமே எங்களுக்கு உதவி செய்ய உற்சாகப்படுத்த ஒருவமே இல்லாமல் போனாலும் ஓ எங்கள் தந்தையாம் தெய்வம் ஹல்லேலூயா எங்களை தேடி வந்த ரட்சகர் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற எங்கள் ஆவியானவர் எப்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை தேற்றி, எங்களை ஆற்றி, எங்களை பலப்படுத்தி, எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறீர், எங்கள் கண்ணீரை எல்லாம் நீர் களிப்பாக மாற்றுகிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு யார் வேண்டும் ஆண்டவரே? உம்மை அல்லாமல் இந்த உலகத்தில் வேறு எது வேண்டும் ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல் யார் எங்களை நேசிக்க முடியும்? உம்மை போல் யார் எங்களை விசாரிக்க முடியும்? உம்மை போல் யார் எங்களை தேற்ற முடியும்? உம்மை போல் யார் எங்களை தாங்கி சுமக்க முடியும் ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் வார்த்தைகளை எண்ணி பார்க்கிற ஆண்டவரே, நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அவருடைய புத்திரர் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொன்னாரே. வார்த்தையிலே உண்மையுள்ள தேவனே, நீ தெரிந்து கொண்ட மக்களை ஒருபோதும் கைவிடாத தேவனே,
1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறீர்கள் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை போல் வேற யார் உண்டு ஆண்டவரே? ஹalleluya, ஹalleluya. வேற யார் உண்டு ஆண்டவரே? உம்மை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஹalleluya. நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். இந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா, இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. வாழ்க 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 என்று வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ராஜா, நீர் மாத்திரம் போதும். யெகோவா எலோஹீம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே
மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே இயேசு ராஜா, நீர் மாத்திரம் போதும். எங்கள் ஆத்துமாவின் நேசு, ஹல்லேலூயா, எங்களை விசாரிக்கிற தேவன், ஒருபோதும் எங்களை மறக்காதவர். ஆண்டவரே, பெற்ற தாய் தந்தை எங்களை மறந்தாலும், எங்கள் நண்பர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டு விட்டாலும், அப்பா நீர் ஒருபோதும் எங்களை மறக்க மாட்டீர், ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர். நீர் உம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ள தேவன் அப்பா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னீரே. அந்த ஒழிந்து போகாத மேலான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை நம்பிதான் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நம்பிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை ஒரு நாளும் நீர் வெட்கப்பட்டு போக விடவில்லை, இனிமேலும் நாங்கள் வெட்கப்பட்டு போக நீர் விழப்போவதே இல்லை ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று உங்கள் வார்த்தை சொல்லுகிறது. அப்பா, அது எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக நீ தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு தந்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்து வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையை தாரும். உம்முடைய சித்தம் செய்து நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாரும். இந்த பரிசுத்தமான பாதையில ஒவ்வொரு நாள் நடக்க எங்களுக்கு கிருபையை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்துவின் வருகைக்காக எங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற ஆவியானவரே, நீர் தடையில்லாமல் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய, தாராளமாக எங்களை விட்டு கொடுக்க, திறந்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு சேயாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவிருக்கிறோம். விசேஷமாக தாவீதை குறித்து உங்களோடு கூட, தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில நல்ல குணத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாவீது என்றாலே நம்ம எல்லாருடைய இதயத்திலும் அதிகமான இடம் பிடித்த ஒரு மனிதர். நம்முடைய இதயத்தில் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய இதயத்தில் அவர் இடம் பிடித்த ஒரு மனிதனாக இருப்பதனால்தான் நம்முடைய இதயத்திலும் அவர் இடம் பிடித்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய இதயத்தில் அவர் இடம் பிடித்தார் என்றால் அவருக்குள்ள சில நல்ல காரியங்கள் அல்லது ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் அங்கே இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் அவரால் ஆண்டவருடைய இருதயத்திலே இடம் பிடிக்க முடிந்தது. நாம் வேதத்திலே பார்ப்போம் என்றால், ராஜாக்கள் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்த ராஜாக்களை எல்லாம் சொல்லும்போது அவன் தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலே நடந்தான், தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பின்பற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அல்லாவிட்டால் இவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல என்ன பண்ணவில்லை, ஆண்டவரை பின்பற்றவில்லை. ஸோ தாவீது எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது கடவுளோட உறவை அளக்கிற ஒரு அளவுகோலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். தாவீதை போல இவங்க உத்தமமாக பின்பற்றினாங்களா, இல்லை தாவீதை போல உத்தமமாக பின்பற்றவில்லையா? ஒரு யாட் ஸ்டிக்காக என்ன பண்ணுறாங்க, தாவீதை அக்காலத்தில் என்ன பண்ணாங்க, பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை வாசிப்பதற்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொள்வோம். எந்த ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டாலும் அவங்க கிட்ட 3 காரியம் இருக்கும். ஒரு 3 காரியம் சேர்ந்தால்தான் அவன் ஒரு மனிதனாக மாறுகிறான். ஆவி, ஆத்மா, சரீரம் இல்லை. இன்னொரு 3 காரியம் இருக்குது, which defines a man. அந்த 3 காரியம் என்னவென்றால், முதலாவதாக பிசிக்,
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சரீர தோற்றத்தை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஒரு பிசிக் இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது ஸ்கில்ஸ், தாளந்துகள், வரங்கள், திறமைகள், இதுவும் நமக்கு தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும்போது கேரக்டர், குணநலன், நமக்குள்ள இருக்கிற குணம். இது மூன்றும் தான் ஒரு மனிதனை முடிவு செய்கிறது. இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய 3 காரியங்கள். என்னென்ன காரியம்? ஒன்று பிசிக், நம்முடைய உடல் தோற்றம். இது கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது யாரால் கொடுக்கப்படுகிறது? கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் தாவீதை குறித்து, அவருடைய உடல் தோற்றத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம் இல்லைங்களா? ஏனென்றால் நாம் எல்லாரும் எதை பார்த்து தான் பழகி இருக்கிறோம்? ஒரு மனுஷனுடைய அந்த முகத்தை தான் பார்க்க பழகியிருக்கோம். சரி, நம்ம இந்த சாமுவேல் தாவீதுடைய இந்த சம்பவம் எப்போ எங்கே நடந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். சவுல் கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்து விட்டான். ஆகவே அவனுடைய ஸ்தானத்துக்கு இன்னொரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. ஆண்டவர் சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புகிறார். சாமுவேலும் பெத்லகேமில் இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு வந்து விடுகிறார். அவருடைய குமாரரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கும் போது அவருடைய குமாரரை ஒவ்வொருவரையாக அவர் முன்பதாக கொண்டு வருகிறார்கள். அங்கே பார்க்கும்போது முதலாவது குமாரனாகிய யோனதாப் அங்கே வந்து நிற்கிறான். அதை தான் நம்ம அங்கே பார்க்கிறோம். முதலாவது மூத்தவன் பேர் எலியாப் வந்து நிற்கிறான். அந்த எலியாபை பார்க்கும்போது சாமுவேலுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது இல்லைங்களா? அதை தான் நம்ம இங்கே அதுக்கு தான் ஆண்டவர் அங்கே பதிலாக கொடுக்கிறார். நீ அவனுடைய எதை பார்க்க வேண்டாம்? முகத்தையும் என்னுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். ஏன்னா சாமுவேல் பார்க்கும்போது அங்கே வந்து எலியாப் எப்படி இருக்கிறார்? நல்லா வாட்டா சாட்டாமா, நல்லா உயரமா, பர்சனாலிட்டியா, வெல் பில்ட் பாடியில் ஒரு மனிதன் நிற்கிறார். அதை பார்த்த உடனே சாமுவேல் என்ன ஒரு எண்ணம் வந்து விட்டது? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானானாக்கும் என்றான் என்று அதுக்கு முந்தின வசனமாகிய 6ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு வாட்ட சாட்டமான ஒரு மனிதன், திடகாத்திரமான ஒரு மனிதனை பார்த்த உடனே சாமுவேல் என்ன வந்துருச்சு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தான் ஆக்கும். ஏன் அப்படி வந்தது எண்ணம்? இதற்கு முன்பதாக சாமுவேல் ஒருவரை முதல் முறையாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் யார்? சவுல். அந்த சவுல் எப்படிப்பட்ட தோற்றமுடையவன்? அவனும் மிகவும் உயர்ந்த மனிதன். இஸ்ரவேலிலே அவனை போல உயர்ந்த ஆள் யாருமே இல்லை. எல்லாரும் அவன் தோலுக்கு கீழே தான் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு வாட்டசாட்டமான மனிதனை முதல் ராஜாவாக ஏற்படுத்தினபடினால் அடுத்த போஸ்டுக்கு வரப்போற எப்படி இருப்பாரு? அல்ல, இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருக்கிறது? தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்குள்ள இருக்கிறது. எந்த மனிதருக்குள்ளும் கொஞ்சம் தடமாற்றங்கள்லாம் வரலாம். ப்ரீ கன்சீவ்ட் நோஷன்ஸ் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இருக்கலாம். ஆகவே அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும் போதே நல்லா வந்து நிற்கிறாரா வாட்டா சாட்டமா ஒரு மனுஷன், இவன் தான் இருக்குமோ என்று சொல்லும்போது ஆண்டவர் இங்கே பலமான ஒரு வசனத்தை பேசுகிறார். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா, அவனும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்ன ஸ்ட்ராங்கான வேர்ட் சொல்லார் பாருங்க. வாசிங்க அந்த வசனம், வாசிங்க 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீ என்னுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். தம்பி, ஐயா, வெளிப்புற தோற்றத்தை பார்த்து என்ன பண்ணாதீங்க, யாரையும் எடை போடாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அன்றைக்கு அதை தான் சாமுவேலுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளி தோற்றத்தை பார்த்து எடை போட வேண்டாம், இந்த முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். ஆங்கில வேதம் ஐ ஹாவ் ரிஜெக்டட் ஹிம் அப்படின்னு இருக்கும். ஐ ஹாவ் ரிஜெக்டட் ஹிம். ஏன் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு? ஏன்னா அவருக்கு விருப்பமானது அங்கே ஏதோ காணப்படவில்லை. அவர் மனதுக்கு ஏற்ற ஏதோ ஒரு காரியம் அங்கே இல்லை. அல்லது இஸ்ரவேலை ஒரு அரசனாக ஆளக்கூடிய அந்த ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை ஒருவேளை எலியாவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு நல்ல போர் சேவகனாக, போர் வீரனாக இருக்கக்கூடிய பலம் இல்லைங்களா,
வீரம் அதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டிய தலைவனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆகவே ஐ ஹேவ் ரிஜெக்டட் ஹிம், நான் அவனை புறக்கணித்தேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி யார் பார்ப்பது கிடையாது. நாம எதை பார்த்து முடிவு பண்ணுவோம்? கலரை பார்த்து முடிவு பண்ணுவோம் இல்லைங்களா? ஒருத்தர் வெள்ளையா இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க, கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் அவங்களாம் கெட்டவங்க. இந்தியாவின் நிலையை நான் பேசுகிறேன். வெள்ளையா இருக்கிறவங்களாம் தப்பு செய்ய மாட்டாங்க, அவங்களாம் அப்பாவிங்க. கொஞ்சம் கருப்பா இருந்தா இவன் செஞ்சிருப்பான், பார்க்குற பார்வையை பார்த்தாலே தெரியல, ஆளை பார்த்தாலே தெரியல, வெளியே பார்த்தே முடிவு பண்றோம் இல்லைங்களா? ஒருத்தர் நல்ல கட்டுமஸ்தா பாடி வச்சிருந்தாருன்னா உடனே அவன் பண்ணுவான். இப்போ ஒல்லியா இருக்கலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? நீங்க நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். நம்ம போடுற கணக்கு தப்பாக தான் அதிக நேரத்தில் இருக்க வாய்ப்பு உண்டு. நல்லா உடம்பு வச்சிருக்கோம், அமைதியாக சாதுவா இருப்பான். எலும்புந்தோலுமா இருக்கிறவனா பண்ணுவான், எல்லா சேட்டையும் பண்ணிட்டு வருவதை நாம் பார்க்க கூடும். ஆகவே ஆண்டவர் சொல்றார், நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்ப்பதில்லை. மனுஷன் எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். நான் எதை பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். ஏனென்றால் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இதை சொல்லிவிட்ட பின்பதாக ஒவ்வொருவராக வருகிறார்கள் இல்லைங்களா? தாவீதின் சகோதரர்கள் ஒவ்வொருத்தரையாக அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஈசாய், அதுக்கு அடுத்ததாக அம்மினதாப் வருகிறார், அதற்கு அடுத்ததாக சம்மா வருகிறார். இப்படி எல்லாம் வரும்போது 7 பேர் வந்து விட்டாயிட்டு. யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. சாமுவேலுக்கு ஒரு சந்தேகம், 7 பேர் வந்துட்டாங்க, 7 பேர் தெரியல, சந்தேகம் வேற யாராவது இருக்கிறாங்களா, இன்னும் வேற யாராவது குமாரர் நமக்கு உண்டா என்று கேட்கிறார். அப்போ சொல்றாங்க, மந்தையிலே ஒருவன் இருக்கிறான், அவனை சீக்கிரமாக அழைத்து கொண்டு வாருங்கள். உடனடியாக போய் அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே அழைத்து கொண்டு வரும்போது அங்கே தாவீதை குறித்து அழகான ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வர்ணனையை தான் நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ஈசா தகப்பன் ஆளை அனுப்பி அவனை அழைப்பிக்கிறார்கள். அவன் எப்படி இருந்தான்? சிவந்த மேனியும் செக்கசவேல் எப்படி இருந்தாராம் தாவீது? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான் இல்லைங்களா? ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ரட்டி, சிவந்த மேனி என்கிற தமிழ் வார்த்தைக்கு ரட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. ரட்டி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், வெறும் ஒரு சிவப்பு வெள்ளை கலர் தோல் கிடையாது. ஒரு மனிதன் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும்போது, நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும்போது, when a person is hale and healthy, அது முகத்தில் அந்த பிரகாசத்தில் தெரியும். முகத்தில் என்ன தெரியும்? ஒரு க்ளோ இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த வாலிபத்தின் துடிப்பு, அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த காரியம் அப்படியே முகத்தில் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ரட்டி ஃபேஸோட யார் இருக்கிறா? தாவீது இருக்கிறான் இல்லைங்களா? ரொம்ப அது இல்லாமல் இன்னொரு வர்ணனை இருக்கு. என்ன இருக்கிறது? அழகிய கண்களும். நான் பார்த்தேன், வேதத்தில் எந்த ஒரு ஆணுடைய கண்களை வர்ணித்து ஒரு வசனம் இருந்ததே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்களை வர்ணித்து வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. வேற எங்கேயா ஆண்களுடைய கண்களை பற்றி எங்கேயா யாராவது வர்ணிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க? எனக்கு தெரிந்து ஒருவேளை இருக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் நான் படித்த அளவுக்கு எந்த ஒரு ஆணின் கண்களே, அது அவ்வளோ அழகிய கண்கள், அழகிய கண்கள். மைக்கேல் ஆஞ்சலோ என்கிற ஒரு பெரிய சிற்பாசாரி தாவீதை ஒரு சிலை வடித்து வைத்திருக்கிறார். ஒரே மார்பிள் சொல்ல பெரிய ஒரு ஸ்டாச்சு பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க, என்ன அழகாக செதுக்கி வைத்திருக்கிறார் தாவீதை. அதோடு முடியவில்லை, அழகிய கண்களும். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாராம்? நல்ல ரூபமும். ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம். ஹேண்ட்ஸம், அழகான ஒரு மனிதனாக பார்க்கும்போது அவன் ரூபம் எப்படி இருக்குது? அழகான ரூபம், அழகான முகம், அழகான கண்கள். அங்க என்ன இருக்குது? பெலன். அவனை பார்க்கும் போதே தெரியுது. பார்க்கும் அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பிசிக் யாருக்கு இருந்தது? இப்ப நம்ம இங்க பார்த்ததெல்லாம் என்னதான்? வெறும் தாவீதுடைய பிசிக். கடவுள் அவனுக்கு இலவசமாய் கிருபையாய் கொடுத்த சரீரம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், யாரும் சரீரத்தை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. ஏனென்றால் இந்த பிசிக் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஈவு, கிஃப்ட். நான் வெள்ளையாய் பிறந்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வெள்ளையா இருக்கீங்க வச்சுங்களேன், அதனால உங்களுக்கு ஒரு லாபம், அது உங்களால் ஆன காரியம் கிடையாது.
நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றால் அது உங்களான ஆன காரியம் கிடையாது. ஒரு மனிதன் வெள்ளையாய் பிறப்பதும், கருப்பாய் பிறப்பதும், உயரமாய் இருப்பதும், குட்டையாய் இருப்பதும், இதெல்லாம் கடவுளுடைய ஆதீனத்தில் அவர் தீர்மானம் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த சாயலை கொடுக்க வேண்டும், எந்தெந்த ரூபத்தை கொடுக்க வேண்டும், எந்தெந்த மேனியை கொடுக்க வேண்டும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எந்த மனிதனும் தன் கலரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு அதானே பண்றோம் நிறைய நேரத்தில் இல்லையா? எதை பத்தி மேன்மை பாராட்டுறோம்? நம்ம கலரா இருந்தா அது என்னமோ நம்ம வாங்கின பட்டம் மாதிரி நினைச்சுக்கிறோம். நல்லா கர்லா ஹேர், சுருள முடி இருந்தா, அதுக்கு ஒரு காலத்தில் ரொம்ப வெயிட் இருந்தது சுருள முடிக்கு. இப்போ சுருள முடியெல்லாம் ஸ்ட்ரைட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு தெரியல. அப்புறம் எப்போ திருப்பி எல்லாம் சுருட்ட ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல. இல்லை, ஒரு காலத்தில் சுருள் எல்லாம் கேர்ள் பண்ணியிருந்த காலம் ஒன்று இருந்தது இல்லைங்களா? பெண்ணெல்லாம் பண்ணுவாங்க, முடியலாம் கேர்ள் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் வந்துடும் பாயிண்ட்டுக்கு. எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தது. நம்முடைய அழகு, நம்முடைய தோற்றம், நம்முடைய மேனி, இதெல்லாம் ஆண்டவர் ஃப்ரீயாக கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட கூடாது, ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது பார்க்குற ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? ஸ்கில்ஸ். அவங்களுக்கு இருக்கிற திறமைகள், தாளந்துகள். தாவீது கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருந்தது? அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் என்று நாம் அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். 18வது வசனம் பார்க்கும்போது, அதுக்கு முந்தின வசனத்தில் பார்க்கிறோம், சவுலுடைய ஊழியக்காரர்கள் சவுலிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். ஏனென்றால் சவுலிட்ட ஒரு பொல்லாத ஆவி உள்ளே வந்து விட்டது. அவன் மன ஆறுதல் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். அந்த ஆவி அவனை விட்டு போக வேண்டும் என்றால் நன்றாக சுரமண்டலம் வாசிக்கக்கூடிய ஒருவரை தேடுகிறார்கள். அப்படி தேடும்போது அங்கே இருக்கிறதான சவுலின் ஊழியக்காரன் ஒருவன் சொல்லுகிறதா இங்கே வாசிக்கிறோம். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், ஸ்கில்ஃபுல் இன் பிளேயிங் ஹார்ப் ஆர் லயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரமண்டலம் வாசிப்பதிலே அவர் எப்படிப்பட்டவன்? எல்லாரும் வாசிக்கலாம், ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்? தேறினவன். இஸ் வெரி ஸ்கில்ஃபுல். அது மட்டுமல்ல, அவன் பராக்கிரமசாலி. என்ன போடப்பட்டிருக்குது? பராக்கிரமசாலி, மேன் ஆஃப் வேலர் இல்லைங்களா? பராக்கிரமசாலி, அந்த மேன் ஆஃப் வேலர் அல்லது பராக்கிரமசாலி என்றால் என்ன அர்த்தம்? மிகவும் தைரியம் உள்ளவன் அர்த்தம் இல்லைங்களா? என்ன உள்ளவன்? நல்ல உடம்பு மட்டும் கட்டுக்கட்டா இருந்தா போதாது, உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும் இல்லைங்களா? சில நேரத்தில் அவங்க உடம்புக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற தைரிய லெவலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். உடம்பு பார்த்தா எப்படியோ இருக்கும், உள்ள பார்த்தா எப்படி இருக்கும்? கிடுகிடுன்னு எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும். சில இடத்துல பார்த்தா உடம்பு ஒன்றுமே இருக்காது, உள்ள எப்படி இருக்கும்? எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பார்க்கும்போது அவன் எப்படி மிகவும் தைரியம் உள்ளவனாக இருந்தான். அது மட்டுமல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் யுத்த வீரன். எந்த யுத்தத்துக்கு தாவீது போனார்? அவர் யுத்த வீரன் நம்ம சொல்றது. இங்க அப்படிப்பட்ட வர்ணனை கொடுக்கப்படுகிறது. அப்படின்னு அர்த்தம், ஒரு விதத்தில் பார்க்கும்போது ஒரு யுத்த வீரனாய் மாறுவதற்கு ஏற்ற தகுதிகளை உடையவன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர் ஏற்கனவே என்னெல்லாம் கொண்டு இருக்கிறாரு? சிங்கம், கரடி எல்லாம் கொன்று வெறும் கையிலே கிழித்து போடக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு மனிதன். இஸ் ஃபிட் டு பி எ சோல்ஜர். ஒரு சோல்ஜராய் மாறக்கூடிய அளவுக்கு அவன் தகுதி உள்ளவன். அது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொன்று ஒன்று சொல்றாரு பாருங்க, அதான் ரொம்ப அற்புதமான காரியம். என்ன அது? காரிய சமர்த்தன். காரிய சமர்த்தன் என்றால் என்ன? அழகாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு மனிதன். எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறது இல்லை. எதை எப்படி பேசணும், எப்படி சொன்னால் ஒரு காரியம் வாய்க்கும், எப்படி பேசினா கோபமுள்ள ஒரு மனிதனோட சாந்தப்படுத்தலாம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியுதில்லை. சும்மா சின்ன பிரச்சனை பண்ணிடுவாங்க சிலர். எதையோ ஒன்று பேசுறது அது ரொம்ப பெருசாக பூதாகரமாக்கி விடுகிறவர்களும் நல்ல எண்ணத்தோடு தான் போவாங்க. அந்த திறமை இல்லாதனால இருக்கிறத அதிகமாக்கி விட்டு விடுவார்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்லாம் கொடுக்கப்படுது? எலக்வென்ட், ப்ரூடென்ட் இன் ஸ்பீச், ஆர்டிகுலேட் அப்படிங்கிற வார்த்தைகள். ஆர்டிகுலேட்னால் மிகவும் திறமையாக பேசக்கூடியவன், ப்ரூடென்ட்னா மிகவும் ஞானமாக சாதுரியமாக பேசக்கூடிய ஒரு கிருபை பெற்றவன். அது மட்டும் எலக்வென்ட்னா மிகவும் தாராளமாக சரளமாக பேசக்கூடிய இல்லையா? இந்த சொல் வன்மம், சொல் வன்மை, வன்மம் இல்லை சொல் வன்மை, அழகாக வார்த்தை சரளமாக கொட்டு. அதனால தான் அவர் அவ்வளோ பாடல் எழுதியிருக்கிறார். எத்தனை பாடல் சங்கீதங்கள் எழுதுறாருன்னா அந்த சொல் வளம் அவருக்குள்ள இருந்துருது. அதனால தான் அவரால் எழுத முடியுது. இதெல்லாம் என்ன சேர்க்கிறது?
இது எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் திறமைகள், நம்ம எல்லாருக்குள்ளும் சில தாளந்துகள் சில திறமைகள் கொடுக்கப்படுகிறது. அதை சிலர் என்ன பண்ணுறாங்க, நல்லா பாலிஷ் பண்ணி டெவலப் ஆகி மேலே வராங்க. சிலர் அதை பாலிஷ் பண்ணாமல் இருக்கிற நிலைமையில் வைக்கிறாங்க, அவங்களால மேலே வருவது இல்லை. இங்கே தாவீது தனக்குள்ளே கடவுள் வைத்த தாளந்து கிருபைகளை அவர் நல்லா என்ன பண்ணிக்கிறார், பயன்படுத்தியிருக்கிறார். ஆகவே தான் அவர் ராஜாவுக்கு உண்பதாக நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நமக்குள்ள ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை என்ன பண்ணணும், நம்ம ஏதோ இருக்குது ஏதோ பண்ணுறோம் போகிறேன், இது எனக்கு போதும். இது கூட இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சந்தோஷப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது அவருக்காக பெரிய விதத்திலே பயன்படும்படியாக அதை நம்ம என்ன பண்ணணும், மெருகேற்ற வேண்டும். அதை என்ன பண்ணணும், மெருகேற்ற வேண்டும். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, நமக்காக அல்ல, இல்லைங்களா? இங்கே தாவீது எதற்காக வாசிக்க போனாரு? என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக வாசிக்க போல, டெலிவரன்ஸ்க்காக வாசிக்க போகிறார். அவர் வாசிக்கிற அந்த டேலண்ட், அந்த மியூசிக், ஸ்கில்ஃபுல் மியூசிக் ஆண்டவர் எதுக்கு பயன்படுத்துகிறார்? பிசாசை விரட்டுவதற்கு பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய பாடல்ல குரல்ல இருக்கிற அபிஷேகம், நம்ம கீபோர்டு வாசிக்கும் போது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது அதில் இருக்கிற அபிஷேகம் பேய் பிசாசெல்லாம் விரட்டி அடிக்கும். அந்த வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம மத்தியில் கொண்டு வருகிற அந்த வல்லமை இசைக்கு இருக்கிறது. என்ன இருக்குது? ஏசாயா எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, சுரமண்டலம் வாசிக்கிற ஒருத்தனை கொண்டு வாருங்கள்ன்றாரு. கொண்டு வந்து வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவருக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க, வார்த்தையை அவர் உரைக்கிறார். ஆகவே இப்படி மியூசிக்கு ஒரு தனி பவர் இருக்கிறது. ஆகவே நமக்குள்ள ஆண்டவர் அந்த கிருபையை கொஞ்சம் கொடுத்திருந்தால் அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த காரியத்தையும் பார்க்கணும். என்னது, அவருடைய ஃபிசிக்கை பார்த்தோம், அது கடவுளுடைய கிஃப்ட். அதை பற்றி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கடவுள் ஏன் தான் என்னை இப்படி படைச்சாரோ, ஏன் தான் என் மூக்கு இப்படி இருக்குதுன்னு தெரியலையே, ஏன் தான் என் கண்ணு எப்படி இருக்குதுன்னு தெரியலையே, ஏன் தான் நான் இன்னும் ஒரு 2 இன்ச்சு உயரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்படுவதால் நாம் கடவுளுடைய ஞானத்தோடு கூட என்ன பண்ணுறோம், அவருடைய ஞானத்தை நம்ம கேள்வி கேட்கிறோம். நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய அவர் அவருடைய ஞானத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, படைத்து இருக்கிறார். அதை நம்ம சந்தோஷமான ஆண்டவர் நம்ம எப்படி படைத்திருக்கிறாரோ அதை அப்படி என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்க, இந்த ஸ்கில்ஸ் இதுவும் அவர் தான் எல்லாருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். அதை மெருகேற்றி பயன்பட விதத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. 3வது காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் அதிகமாக பார்க்க போறோம். அது கேரக்டர். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குணம், அது ரொம்ப 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 முக்கியம். மற்ற 2 விட எது ரொம்ப முக்கியம்? இதுதான் மிக மிக முக்கியமானது. ஸோ தாவீதினுடைய இந்த கேரக்டர்ல இன்னைக்கு நாம் பார்க்க போற காரியம், அவனுக்குள்ள இருந்த ஒரு இரக்க குணம். என்ன குணம்? இரக்க குணம். இன்றைக்கு பார்க்கும்போது இந்த இரக்க குணத்தை நாம் உலகத்திலே பார்க்க முடிவது, அதிகமாக பார்க்க முடிவது இல்லை. இரக்க குணம் என்ன பண்ண முடியல, அதிகமாக பார்க்க முடிவது இல்லை. அங்க இங்க பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் தாவீதின் வாழ்க்கையில பார்க்க போகிறோம். கடவுளுடைய மனிதனாகி அவனுக்குள்ளே அந்த இரக்க குணம் எந்த அளவுக்கு செயல்பட்டது, அதான் பார்க்க போறோம். எந்த அளவுக்கு செயல்பட்டது. ஆகவே இங்கே நாம் பார்க்க விரும்புகிற முக்கியமான காரியம் என்னென்றால், நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், சவுல் தாவீதை துரத்தி வேட்டையாடினான். காரணம் இல்லாமல் அவனை கொல்ல வழி தேடினான். ஏனென்றால் தாவீது ஒரு நல்ல காரியம் செய்தார். சவுலுடைய உயிரை வாங்க வந்த கோலியாத்தை, அல்லது இஸ்ரவேலை எல்லாம் அடிமைப்படுத்த வந்த கோலியாத்தை தாவீது போய் என்ன பண்ணார், யுத்தம் செய்து அவனை கொன்று போட்டார். கொன்று போட்ட போது சவுலுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி எல்லாரும் பாட்டு பாடினாங்க பாருங்க. தன்னை விட அவனுக்கு நிறைய மகிமையா, நான் தான் ராஜா, எனக்கு மகிமையை கொடுக்காமல் இன்னைக்கு வந்து இந்த பொடி பையன் என்ன பண்றாங்க, எல்லாரும் புகழறாங்கன் போது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே நாம் பார்க்கிறோம், என்றைக்கு தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்றைக்கே சவுலின் மேல் இந்த கர்த்தருடைய ஆவி போய்விட்டது. ஒரு பொல்லாத ஆவி உள்ளே வந்து விட்டது. அந்த பொல்லாத ஆவி தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய ஆவியான தாவீதுக்குள்ள இருந்தனால் அந்த ஆவியின் ஏவுதலினால் அவன் கர்த்தருடைய சித்தத்தை என்ன பண்ணான், செய்தான். கோலியாத்தை கொன்று வீழ்த்தினான். இங்கே இவனுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்கிறதுனால அவன் யாரை கொல்ல பார்க்கிறான்? தனக்கு நன்மை செய்தவனை கொல்ல பார்க்கிறான். கர்த்தரின் ஜனத்துக்கு நன்மை செய்தவனை கொல்ல பார்க்கிறான். கர்த்தருடைய வல்லமையினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே, விசுவாசத்தினாலே போய் ஒரு பெரிய வெற்றியை, விடுதலை கொண்டு வந்த தன்னுடைய ஆயுததாரி, தனக்காக தன்னோடு கூட இருக்கிற தாவீதை அவன் கொல்ல பார்க்கிறான். பல முறை முயற்சி செய்தான். முதல் முயற்சி என்ன செய்தாரு, ரொம்ப சட்டிலா பண்ணாரு. நம்ம கையை வச்சா பிரச்சனை வரும், அவனை வேற மாதிரி போட்டு தள்ளுவோம். என்ன பண்ணாரு,
யார் வந்து பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு என் பெண்ணை நான் கொடுப்பேன் என்றார். இது தாவீது காதுக்கு போகுது. தாவீதுக்கும் சவுலுடைய பெண்ணு மேல ஏதோ ஒரு லிங்க் இருந்திருக்கணும், ஒரு விருப்பம் இருந்திருக்கணும். இந்த தாவீது காது படும்படி எல்லாம் போய் பேசும்போது அவங்களுடைய வீரத்துக்கு அது சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, எதிரிகள் தானே, பெலிஸ்தரை அழிச்சாதான் இவங்களாம் நல்லா வாழ முடியும். என் எதிரியை நுனித்தோலை கொண்டு வருதுன்னு அர்த்தம், எதிரியை 100 பேரை கொண்டுட்டு வாப்பா, 100 பேரை கொண்டுட்டு வா, என் பொண்ணை உனக்கு நான் தரேன். ஒரு விதமான சுயமரம் இது இல்லை, நம்ம ஊரில் இந்த காளை அடக்கிற சுயமரம் மாதிரி அங்கே ஒரு விதமான சுயமரம். இப்போ என்ன நடக்குது, தாவீது அதே போல் எழும்பி போனார். 100 பேர் என்ன பண்ணார், கொன்று நுனித்தோலை கொண்டு வந்து கொடுத்து விட்டார். சவுலால் ஒன்றும் பண்ண முடியல, எப்படியா மாட்டிக்குவான்னு பார்த்தாரு. ஏதோ ஒருத்தனை கல் அடிச்சு சாவடிச்சிட்டார். இவர் எப்படியோ போனான், சுத்தனா அடிச்சான், ஒருத்தனை கொண்டு வந்துட்டான், அது என்னவோ பரவாயில்ல. இப்போ இவனை என்ன பண்ணணும், 100 பேரை கொண்டதில்ல, 100 பேரில் எவனா ஒருத்தன் என்ன பண்ணுறான், போட்டு தள்ளுருவாங்க. இதான் யார் போட்ட கணக்கு, சவுல் போட்ட கணக்கு, பலிக்கலை. ஸோ அவன் தந்திரமாய் தன் மனதுக்குள்ளே போட்ட கணக்கு பலிக்காமல் போய்விட்டது. இப்பொழுது என்ன செய்கிறான், எல்லாரையும் கூட்டி வச்சு சேர்த்து வச்சு என்ன பண்ணுறாரு, திட்டம் போடுகிறான். யார், தன் மகனாகிய யோனத்தானை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கூட இருக்கிற எல்லாரையும். 19ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். எதுக்குப்பா தாவீதை கொல்லணும், தாவீது என்ன தப்பு செஞ்சிட்டாரு? அவங்க கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு சவுல், அரசாங்கத்தில் அவர் கூட இருக்கிற எல்லா டாப் ஆளுங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அடுத்து தன் சிங்காசனில் உட்கார போகிற யோனத்தானையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாரு, அவனை எப்படியா போட்டு தள்ளணும், எப்படியா அவனை தீர்த்து கட்டணும், அவனை எப்படியா கொல்லணும்னு சொல்லி திட்டம் போடுகிறான். ஆனால் இந்த எண்ணம் வந்து யோனத்தானுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஏனென்றால் யோனத்தான் ஒரு நடுநிலையாக ஒரு சுயாதீன புத்தியோடு கூட அவன் இருந்தான். அவன் வந்து தாவீதை தன்னுடைய சிங்காசனுக்கு போட்டியாய் வருபவனாய் பார்க்கவில்லை. இந்த தாவீது சவுல் எப்படி பார்க்குறாரு, இவன் என் வீட்டுக்கு ஒலை வைக்க வந்துட்டான், என் சீட்டுக்கு என்ன பண்ண போகிறான், இவன் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க வரணும், அவங்க பிள்ளைங்க வரணும்னு பார்த்தா இவன் எங்கே வரான், இவனை புகழ்ந்தாங்களா, நாளைக்கு இவன் என் சீட்டில் வந்து உட்கார்ந்துருவான், அவன் உட்கார்ந்துட்டு அவன் என்ன பண்ண, நான் காலி பண்ணுறது யாருடைய எண்ணம், சவுலுடைய எண்ணம். பொல்லாத ஆவி உள்ள அப்படி வேலை செய்யுது. ஆனால் யோனத்தானுடைய எண்ணம் அப்படி என்ன பண்ணல, வேலை செய்யவே இல்லை. யோனத்தான் என்ன செய்கிறான், நீங்க 18ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். 18 1 2 3 வாசிக்கலாம். அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. இந்த தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருந்த அந்த லிங்க் இருக்குது பாருங்க, அதை பற்றி பைபிள் நிறைய பேசுது. பயங்கரமான ஒரு பாண்ட். அந்த மாதிரி 2 பேருக்கு பைபிளில் வேற யாருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங் பாண்ட் இருந்திருக்கவே முடியாது என்பது போல இருக்கிறாங்க. 2 பேரும் சொந்தக்காரங்க கிடையாது, 2 பேரும் ஒரே கோத்திரத்தாருங்க கூட கிடையாது. தாவீது யூதா கோத்திரத்தார், சவுல் பென்யமீன் கோத்திரத்தார், இல்லைங்களா? எந்த சொந்த பந்தம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தாவீது கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி செய்த இந்த செயல் யோனத்தானுக்கு வந்து தாவீது மேல ஒரு பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷனை கொண்டு வந்து விட்டது. ஆகவே என்ன பண்ண, ஆத்துமா இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். எப்படி சிநேகித்தான், தன் உயிரை போல. தாவீதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது எனக்கான மாதிரி கணக்கு, அதான் தன் உயிரை போலன்னு அர்த்தம். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது எனக்கான மாதிரி கணக்கு, அந்த அளவுக்கு நேசித்தான். சவுல் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல் சிநேகித்ததனால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார்கள். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக என்ன செஞ்சாங்க, அடுத்த வசனம் பாருங்க என்ன நடக்கிறது. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இதனுடைய அர்த்தம் என்ன, யோனத்தான் என்ன பண்ணாராம், தான் போர்த்து கொண்டிருந்த மேலே போட்டிருந்த சால்வை அதையும் தன் வஸ்திரம், அதுக்கு உள்ள போட்டுட்டு இருக்கிற ராயல் ரோப்ஸ் ட்ரெஸ் வஸ்திரத்தையும், அதுக்கப்புறம் பட்டயத்தையும் வில்லையும், அந்த பட்டயத்தை சுமந்து கொண்டிருக்கிற வார் கச்சை பெல்ட், அதையும் எல்லாத்தையும் யாரு கொடுத்துட்டா,
என்ன சிக்னிஃபை பண்ணுது? நீ தான் அடுத்த ராஜா. என்னுடைய எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், உனக்கு கொடுத்துட்டேன். என் ஸ்தானத்துக்கு நீ வரலாம். எந்தெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன். நான் யூஸ் பண்ணுற கத்தி, என் பர்சனல் நைஃப் நீ வச்சுக்கோ. நான் யூஸ் பண்ணுற பவ் நீ வச்சுக்கோ. நான் கட்டுற பெல்ட்டு நீ வச்சுக்கோ. நான் போடுற ரோப்ஸ் வஸ்திரத்தை நீ வச்சுக்கோ. நான் போத்துற அங்கி நீ வச்சுக்கோ. அவன் இன்டைரக்டா அதை அக்னாலேஜ் பண்றான். நெக்ஸ்ட் நீ தான் சீட்டுக்கு வர போற. எனக்கு சமமாய் நான் உன்னை நேசிக்கிறேன். என் அளவில் நான் உன்னை உயர்த்தி கொள்ளுகிறேன். ஏதோ நீ ஒரு ஈசாய் நாடு மேய்ச்ச ஒரு பையனா உன்னை பார்க்கல. உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, உனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம், உனக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை நான் கொடுக்கிறேன். ஏனென்றால் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தருடைய ஆவியான யார் மேல இருக்கிறா? எங்க அப்பா மேல இல்ல. அபிஷேகம் இருந்தது, இப்ப இல்ல. இப்ப யார் மேல இருக்கிறது? தாவீதின் மேலே தான் இருக்கிறது. அவன் தெரிந்து கொண்டான். ஆக ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான். இந்த உடன்படிக்கையை பார்க்கும்பொழுது அவன் ஒரு முறை அல்ல, 2 முறை இதே உடன்படிக்கை நாம திரும்ப அவர்கள் செய்து கொள்வதை பார்க்கிறோம். ஆகவே இப்படி இருந்ததுனால சவுல் அதிகமாக இவனை துரத்தி 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 கொல்ல பார்க்கிறான். நமக்கு அது ஃபுல் கதை தெரியும். ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பவில்லை. ஒரு சமயத்தில் பார்க்கும்போது ஒரு தாவீதை பிடிக்க வந்து விட்டு ஒரு இடத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் சவுல். கொரட்டை விட்டு தூங்குறார். அப்போ தாவீதும் அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கிட்ட வந்துட்டாங்க. சவுளுடைய ஈட்டி பக்கத்தில் தான் மண்ணில் குத்தி வச்சிருக்குது. கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அந்த ஈட்டியை எடுத்து ஒரே குத்தா உருவான பூமியோட குத்தி போட்டுரு. கர்த்தர் இன்றைக்கு உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தார். உன் உயிரை வேட்டையாட ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். உன்ன ஒரு காடை மாதிரி கௌதாரி மாதிரி பார்த்து ஒருத்தன் வேட்டையாட என்ன பண்ணுறான், சுற்றிட்டே இருக்கிறான். போட்டு தள்ள அவனேன்றாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணல, நோ, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதன் மேலின் கையை நான் வைக்க மாட்டேன். இன்னொரு தடவை பார்க்கும்போது அவர் மலஜாலதிக்காக ஒரு குகையில் போய் உட்காந்துருக்கிறாரு. அவன் உள்ளே போகிறான். அவரை குத்தி கொள்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. அந்த வஸ்திரத்தை மாத்திரம் கொஞ்சம் வெட்டிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல கெஞ்சுறான், ரிக்வெஸ்ட் பண்ணுறான். பார், அவ்வளோ க்ளோஸாக இருந்த உன் துணியை வெட்டுற அளவுக்கு நான் கிட்ட இருந்தேன். உன் கழுத்தை வெட்டுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? நீ மேலே போட்டு ஷாலை வந்து ஓரத்தை வெட்டுறேன்னா உன் தலையை சீவத்துக்கு எனக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஆனால் நான் செய்யலை. நான் கடவுளுக்கு பயப்படுறேன். நான் உனக்கு ஒரு துரோகமும் பண்ணல. என்னை ஏன் வேட்டையாடுறீங்க? ஏன் இஸ்ரவேலின் ராஜா மலைகளிலே ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல என்னை ஏன் தேடி வரீங்க அப்படின்னு சொல்லி அவன் கதறுகிறான். அப்படி சொல்லும் போதெல்லாம் சவுல் ஓகே ஓகே ஐம் சாரின்னு ஐம் சாரி, நீதான் ராஜா, நீதான் எல்லாம் பேசுவார். அடுத்த நாளே என்ன வந்துடும், பழைய புத்தி திரும்பவும். அந்த நிமிஷத்துக்கு தான் எல்லாமே. அடுத்த நிமிஷத்துல என்ன விடும்? இப்படி உக்கர பகையாய் பகைத்து கொண்டிருந்தார்கள், நமக்கு தெரியும். கடைசியில் ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்லுகிறார், இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் கூட இருக்கலாம் சொன்னாங்க, கொண்டு போடுப்பா, இவன் நம்மளை வேட்டையாடினேங்கிறான். உன்னை மட்டும் இல்லை, உன் கூட இருக்கிற எங்களை எல்லாரையும் கொண்டு போட்டுருவான். நம்ம அவனை கொல்லுவோம், நியாயம் தானே? இதுதானே தர்மம். நம்மளை கொல்ல வந்தா அவனை கொல்லணும், அதுதானே தர்மம். ஏன் அதை செய்ய மாட்டோமா சொல்றாரு? ஏன் கை அவன் மேலே போட மாட்டோம். ஒன்று அவர் வயசாகட்டும், இல்லை கர்த்தரே அவரை அடித்து கொள்ளட்டும், அதான் எதிரி கொள்ளட்டும், இல்லை கர்த்தரே அவரை என்ன பண்ணிட்டோம் எடுத்துக்கிட்டோம். நான் என் கையை அவர் மேலே வைக்கவே மாட்டேன். நியாய தீர்ப்பு நான் செலுத்த மாட்டேன். கர்த்தர் நியாயம் தீர்க்கட்டும், எதிரிகளால் ஒரு வேலை கொல்லப்படட்டும், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கி கொண்டான். பின்பு என்ன நடக்குது? பெலிஸ்தரோடு ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே சவுலும் யோனத்தானும் அவன் கூட இருக்கிற இன்னும் 2 சகோதரர் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? சவுலும் அவருடைய 3 பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? மரித்து விட்டார்கள். எல்லாம் மரித்தாங்க. இந்த செய்தியை தாவீது கேட்ட உடனே அப்படி புலம்பி அழுகிறான். பயங்கரமான ஒரு புலம்பி அவன் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்தில் அவங்களாம் விழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது முதல் வசனத்தை மொத்தம் வாசிங்க. முதல் 2 வசனத்தை வாசிங்க. ரைட், இவங்களாம் வெட்டி போட்டாங்க இல்லைங்களா? இதுக்கு அவன் செய்த ரெஸ்பான்ஸ் என்ன? வாசிங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் விழுந்தபடினாலே புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாக இருந்தான். யார் செத்துட்டாங்கன்னு யார் உபவாசம் இருக்கிறா? யார் செத்துட்டாங்கன்னு யார் புலம்பி அழுகிறா? சவுலும் யோனத்தானும். யோனத்தானுக்காக அழுதான்னா நியாயம் இருக்குது. ஏன்னா யோனத்தான் ஃப்ரெண்டு,
உயிருக்கு உயிராக நேசிச்சான். அவனுக்காக அழுதா பரவாயில்ல, அவன் யாருக்காக அழுதான்? சவுலுக்காகவும் அழுகிறான். இதுதான் அவனுடைய இருதயத்தை நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் ஆண்டவர் சொன்னாருங்களா புதிய ஏற்பாட்டில் மத்தேயுவில் 5ஆம் அதிகாரத்தில், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். உங்களை நேசிக்கலாம், நீங்கள் நேசிக்கலாம். நீங்கள் விசேஷத்தை செய்கிற காரியம் என்ன? அஞ்ஞானிகள் அதை செய்கிறாங்களே, உலக மக்கள் அதனை செஞ்சுருக்கிறாங்க. தங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களே நேசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்களா விசேஷமாக ஸ்பெஷலாக என்னத்தை செஞ்சிட்டீங்க? யார் உங்களை பகைக்கிறார்களோ, யார் உங்களை வெறுக்கிறார்களோ அவங்கள நேசிங்க. இதுதான் யாருடைய உபதேசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான உபதேசம். அதை யார் எங்கே கை கொண்டு கொண்டிருக்கிறான்? தாவீது அப்பவே அதை கை கொள்றார் இல்லையா? கடவுளுடைய இருதயத்தை அறிந்த மனிதன், உணர்ந்த மனிதன், தன்னை கொல்ல வருகிற அந்த சவுலை கூட என்ன பண்ணல, கொல்லவே இல்லை. அவன் செத்த போது அவன் துக்கித்து புலம்பி அழுகிறான் இல்லைங்களா? அழுவது மட்டும் கிடையாது, நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, நான் அவனை வெட்ட மாட்டேன் என்று இருந்த அந்த தாவீது, அவரை சவுல் வந்து அந்த யுத்தத்தில் எதிரிகளாம் கிட்ட வந்துட்டாங்க, நம்ம மாட்டிக்குவோன்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்க கையால் கொண்டா அதை அசிங்கன்னு சொல்லிட்டு அவரே தன்னுடைய ஈட்டியை நட்டு விட்டு அந்த ஈட்டி மேலே விழுந்து சாகுறார். இப்படி தான் அந்த காலத்தில் சாவாங்க. மற்றவங்க கையில் சாவதை விட, அவமானப்பட்டு சாவதை விட, தாங்களே தங்கள் உயிர் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு ஈட்டியை நட்டு விட்டு அதில் விழுந்து விட்டான். ஆனால் அவன் உயிர் போகலை. சவுல் உயிர் ஊசலாடிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் ஒரு அமலேக்கியன் ஒருவன் எங்கே வரான், அந்த பாதையாக வருகிறான். வந்தோடனே சவுல் அவனை ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, நான் என் உயிர் போக மாட்டேது, நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நீ தயவு செய்து என்ன பண்ணிடு, என்றை கொன்று விடு என்று அவர் கேட்கிறார். அவன் என்ன பண்ணான், சரி அவர் கேட்டாரே அதனால் அவரை கொல்லுவோம் என்று அவன் கொன்று விட்டான். கொன்று விட்டு அதற்கப்புறமா என்ன செய்கிறான், அந்த விஷயத்தை யாருக்கு சொல்ல வருகிறான்? தாவீதுக்கு சொல்ல வருகிறான். அதுதான் நம்ம 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதை தான் ஃபுல்லாக காட்டுது. நீங்கள் அதை பொறுமையாக படித்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இதையெல்லாம் தாவீது கேட்டு முடித்த பின்பதாக என்ன நடந்துச்சுன்னு அவரெல்லாம் சொல்கிறார். அவர் உயிருக்கு போராடி இருந்தார், நான் போனேன், என்னை கூப்பிட்டாரு, என்னை வெட்டிடுன்னு சொன்னார், நான் அவரை வெட்டிட்டேன், அவர் இறந்துட்டார், எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தாவீது என்ன சொல்லுவான், வாசிங்க 14ஆம் வசனம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபலில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். யார் செத்தா? அவன் ஒரு அமலேக்கியன், கர்த்தருடைய சபைக்கு இஸ்ரேலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன், யார் வீட்டு வேலைக்காரனோ. போற வேலை என்ன பண்ணார், அவரு வெட்டிட்டு இங்க யாருக்கு வந்து சொல்றாரு, தாவீதுக்கு வந்து சொல்றாரு. எதுக்காக வந்து சொல்றாரு? உன் எதிரி செத்துட்டான், நல்ல செய்தி கொடுத்தா அதான் என்ன பண்ணலாம், ஏதாவது இனாம் வாங்கின்னு போகலாம். உன் உயிரை வேட்டையாட நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போட்டோன்னா. தாவீது அதை எப்படி பார்த்தார்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எங்கள் தலைவனை, எங்கள் தேவன் ஏற்படுத்தின எங்கள் தலைவனை ஒன்றுமே சம்மந்தம் இல்லாத ஒரு அமலேக்கியன் நீ வந்து வெட்டினியா, அவனுக்கு என்ன தைரியம் தான் அதை நீ செஞ்சிருப்ப. அவர் குற்று உயிராக தான்ங்கிறாரு. இவர் வெட்டாமல் விட்டாலும் அப்படியாவது ரத்தம் இருந்தாலும் போய் கடைசியில் செத்து தான் போக போகிறாரு. இவர் ரிக்வஸ்ட்டில் தான் அவன் பண்ணாலும் கூட அதை தாவீது என்ன பண்ணல, அதனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ செஞ்சது தப்பு, எங்கள் ராஜாவை எப்படி நீ கையை வைப்ப, எப்படி நீ வெட்டுவ? அந்த அளவுக்கு அவன் சவுல் மேலே இருந்த அந்த அபிஷேகத்துக்கு, அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவன், அவனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அந்த காரியத்தில் அவன் எப்படி இருந்தான், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இதெல்லாம் வந்து தாவீதுடைய இருதயத்தை, அவருடைய இன்னர் பியூட்டி. நான் என்ன சும்மா வெளியே இருக்கிற அழகை பற்றி பார்த்தோம், சிவந்த மேனி, அழகிய கண்கள், இல்லை நல்ல வாட்டசாட்டமான ரூபம், இதெல்லாம் வெளியே இருக்கிற பியூட்டி ரொம்ப நல்லா இருக்குது ப்ரொஃபைலு. ஆனால் உள்ளே இருக்கிறது அதை விட அழகாக இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை உள்ளே இருக்குது எப்படி இருக்குது, இன்னும் அழகாக இருக்குது. தன் உயிரை வாங்க தேடுகிற மனிதனை அவன் என்ன பண்ணுறான், திருப்பி கொள்ளவும் நினைக்கவில்லை. யாரோ அவன் மேலே கையை வச்ச என்ன பண்ணுறாங்க, அவனை வாழ விடலை. நீ போய் உங்கள் ஊரில் போய் சொல்லக்கூடாது, நான் சவுலை வெட்டினேன், நான் சவுலை வெட்டினேன், நான் தான் சவுலை வெட்டினேன். நீ வாழக்கூடாது. உனக்கு எங்கே பயம் இல்லாமல் போச்சு. சரி, இது இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், இதுக்கு அடுத்தது ஒன்று நடக்கிறது. சவுலுடைய குமாரில் ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் வந்து இஸ்போஷேத். இந்த இஸ்போஷேத் ஆக்சுவலாக சவுலுக்கு அப்புறம் யார் ராஜாவாக இருக்கணும்? நியாயப்படி பார்த்தா தாவீது தான் அபிஷேகம் பண்ணப்பட்டான், அவன் தான் ராஜாவாக இருக்கணும். ஆனால் சவுலுடைய சொந்தக்காரன், சவுல் வந்து நேரின் குமாரன் இல்லையா, அப்போ அங்கே ஒரு அப்னேர்னு ஒருத்தர் இருக்கிறான். இந்த அப்னேர் என்ன பண்ணுகிறான், இஸ்போஷேத்தை கொண்டு வந்து அரசனாக மாற்றி விடுகிறான். ஸோ தாவீது இங்கேயும் பாருங்க, என்ன தானே கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு, இவன் என்ன அதுக்கு ஒன்று இங்கே அபிஷேகம் பண்ணாங்க, அவனை க்ளோஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஏன்னா வாக்குத்தத்தம் எனக்குரியது, அபிஷேகம் என் தலையின் மேல் இருக்கிறது. இவ்வளோ நாளாக போராடி இப்போதான் அவங்களாம் போயிருக்கிறாங்க, தொடர்ந்து இவன் என்னத்துக்கு அங்கே இருக்கணும்?
தன் கையிலே அவன் எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரா, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, அதை கர்த்தரை நிறைவேற்றணும். நானா போய் எதுவும் என்ன பண்ண மாட்டேன், அதில் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது ஆண்டவர் சொன்னார்னா அது ஆண்டவரே செஞ்சு முடிப்பார். அதில் குறுக்கில் நாம் போய் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறான். சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் அப்போ கொஞ்சம் யுத்தம்லாம் நடக்குது. அவங்க போனால் கூட அந்த வீட்டாருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தாவீதை தலை தூக்க விடக்கூடான்ட்டு எல்லாம் ஃபைட்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க. தாவீதை அதை பெருசாக பண்ணல. ஆனால் ஒரு கட்டம் வருகிறது, இந்த இஸ்போஷேத் தன்னுடைய வீட்டிலே அவன் படுத்து கொண்டிருக்கிறான். எங்கே படுத்துட்டு இருக்கிறான்? தன்னுடைய வீட்டிலே அவன் படுத்து கொண்டிருக்கிறான். இதை நீங்கள் 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். அவன் வீட்டில் படுத்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்கிறது, இவங்க அவனுடைய 2 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அந்த 2 வேலைக்காரர் என்ன செய்கிறார்கள், போய் இஸ்போசேத்தை குத்தி கொன்று விடுகிறார்கள். 2 பேரும் குத்தி கொன்று விட்டு நேராக அவன் தலையை வெட்டி அந்த தலையை எடுத்துட்டு எங்கே வராங்க, தாவீது கிட்ட வராங்க. அந்த போர்ஷனை மட்டும் நம்ம வாசிப்போம். 8வது வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவாயிருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றான். என்ன சொல்றான், உன்னை ஒருத்தன் போட்டுத்தல பார்த்தான்ல சவுலு, அவனுடைய குமாரன் ஒருத்தன் இருந்தான் இஸ்போசேத்து. அவன் என்ன பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன். உன் சத்துருக்களை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், காலி பண்ணிட்டோம். உன்னை சிங்காசனம் உட்கார விடாமல் உனக்கு விரோதமாக இருக்காங்களா, அவங்களை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கொண்டுட்டோம். கர்த்தர் பழி வாங்கிட்டார். இவங்க கொண்டுட்டு என்ன சொல்கிறாங்க, யார் பழி வாங்கிட்டாவான், கர்த்தர் ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார். உன்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணால அவன் பழி வாங்கிட்டார் என்று இவங்க சொல்கிறாங்க. இவங்களே கொண்டுட்டு வந்து அதுக்கு தாவீது என்ன சொன்னார்ன்ற வாசிங்க. ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரராகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதித்திரமாக, என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். தாவீது யூஸ் பண்ற வார்த்தையை பாருங்க, என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட தேவனாகிய கர்த்தர். என்ன கஷ்டத்தை இருந்தெல்லாம் காப்பாத்துறது யாரு? எனக்கு பிரச்சனை இருந்தது, எனக்கு போராட்டம் இருந்தது, எனக்கு எல்லாம் இருந்தது. என் ஆத்மாவை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி விட்டது யாரு? கர்த்தர் தான் காப்பாற்றினாரு. அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். இதோ பழைய கதையை கோட் பண்றாரு. ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறேன் என்று எண்ணி சவுல் செத்துப்போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த போது அவனை நான் பிடித்து சிக்லாகிலே கொன்று போட்டேனே. இந்த மாதிரி தான் உன்ன மாதிரியே தான் ஒருத்தர் வந்தாரு, சவுல் செத்து போயிட்டான்ட்டு என்ன பண்ணாரு, வந்து சொன்னாரு வெகுமானம் கிடைக்கும்னு யோசிச்சாரு. அவரை நான் சிக்லாகில் என்ன பண்ணேன், கொன்று போட்டேனே. தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும். அவன் பாட்டு அவன் வீட்டில் சோத்தை தின்ட்டு அவன் பெட்டில் படுத்துட்டு இருக்கிறான். உங்களுடைய தலைவன் அவன். நீங்கள் போய் அவனை தூங்கி நிற்கிறவன என்ன பண்ணிட்டு வந்தீங்க, குத்தி கொண்டுட்டு அவன் தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே, கொலைகார பாவீங்களா, உங்களுக்கு நான் என்ன செய்வேன், உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். என்ன சொன்னான் பாருங்க, இப்பொழுதும் நான் அவனுடைய இரத்தப்பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவலுக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். இதெல்லாமே வந்து தாவீதுடைய அந்த கேரக்டரை பார்க்குறோம். ஒருத்தர் இருந்தான், லாஸ்ட்டால் ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு கொண்டுட்டாங்களாப்பா, ஃப்ரீயாச்சுப்பா, நமக்கு லைனு கிளியர் ஆச்சுப்பா அப்படின்னு யோசிக்கல. நீ பண்ணது தப்பு, சும்மா இருக்கிறவனை போய் குத்தி கொள்வது தப்பு, எனக்கு ஏதோ நன்மை செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, என் காலத்தில் நான் வருவேன், கர்த்தரை நான் உயர்த்தும் போது தான் நான் உயர்த்தப்படணும், எனக்காக நீ என்ன பண்ணுற போயிட்டு. தாவீதே தனக்காக என்ன பண்ணல, தான் எதிரியை கொள்ளலை, அவனே கொள்ளலை, நீ யார் வந்து அவங்கள கொண்டுட்டு கர்த்தர் அதை செஞ்சு சொல்கிறது. கொன்று போட்டு அவங்க கைகளை எங்கே போட்டானா, குளத்தண்டையிலே குளத்தண்டையில ஏன் தூக்கி போடுறாங்க, தூக்கி போடுறதா மாட்டி வைக்கிறதுன்னு அர்த்தம்.
வரவங்க எல்லாருக்கும் எச்சரிப்பு, எல்லாம் தண்ணிக்கு அங்கே தானே வரணும். முக்கியமான ஸ்பாட்டில் குளம், ஆடு மாடுக்கு தண்ணி காட்ட வர்றது, வீட்டுக்கு தண்ணி எடுத்து போய் எல்லாருக்கும் வரவங்களும் அங்கே தான் கேங்கு சேர்ற இடம். எல்லாம் பார்த்துங்க, இந்த மாதிரி வேலை என்ன பண்ணக்கூடாது. வச்சுக்கினா இப்படி தான் முடிவு வரும். எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பின் சிம்பலாக அங்கே பண்ணுகிறான். சரி, இதெல்லாம் போகட்டும். இப்போ தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டுக்கு வரும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்து விடுவோம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். இந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமா? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். இங்க பாருங்க, இப்ப தாவீது ராஜாவாயிட்டார். தான் வேலையை பார்த்துன்னு போலாம்ல, தேடி விசாரிக்கிறான். தேடி என்ன பண்றாரு? யோனத்தானின் நிமித்தம். அவங்க அப்பா சவுலின் நிமித்தம் கிடையாது, யார் நிமித்தம் கிடையாது, சவுலின் நிமித்தம் கிடையாது. ஆனால் யோனத்தான் என்கிற ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்தான் இல்லையா, அவன் என்னை நேசிச்சான் இல்லையா, நாங்கள் 2 பேர் உடன்படிக்கை பண்ணிட்டோம் இல்லையா, அவன் நிமித்தம் யாராவது அவங்க குடும்பத்தில் மிச்சம் சொச்சம் எங்கேயாவது இருக்கிறாங்களா பாருங்கன்னு சொல்லி அவன் தேடி விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது சீபா எனப்பட்ட சவுலின் வேலைக்காரன் ஒருவன் அங்கே அகப்படுகிறான். அவனை கொண்டு வருகிறார்கள். அவன் ராஜாவை பார்த்து கேட்கிறான், நீர்தான் சீபாவா என்று கேட்டான். 2ஆம் வசனம், அவன் அப்படி அறியேன் என்றான். அப்பொழுது ராஜா, இங்கே சொல்கிற வசனத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம், 3ஆவது வசனம். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படிக்கு. அவனுக்குள்ள ஒரு கைண்ட்னஸ் வருது. என்ன கைண்ட்னஸ் வருது? தன் எதிரி வீட்டாருக்கும் நன்மை செய்ய வேண்டும், தன் உயிரை வாங்க தெரிந்த மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருகிறது. அந்த எண்ணத்துக்கு காரணம் என்ன? கடவுள். அந்த எண்ணத்துக்கு யார் காரணம்? கடவுள். ஃபார் காட்ஸ் சேக் ஐ வாண்ட் டு ஷோ காட்ஸ் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றாரு அந்த வார்த்தை. என்ன? தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானோ என்று கேட்டான். சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். சீபா எப்படி ஆன்சர் சொல்றாருன்னு பாருங்க. யாராவது இருக்கிறாங்களா இரக்கம் காட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னா, இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவன் பேரை சொல்லணும் இல்லைங்களா? ஆமாங்க, ஒருத்தன் இருக்கிறான்னு பேரை சொல்லணும். பேரையே சொல்லலை, எதை சொல்றாரு? பிரச்சனையை சொல்றாரு. ஆமாங்கிறான் ஒரு நொண்டி பையன், அந்த மாதிரி சொல்றாரு. அவர் மனசுல என்ன வச்சுன்னு சொன்னான்னு தெரியாது. அவன் 2 காலம் இல்லாதவன், அவன் ஒரு முடவன் சொன்னா தாவீது அவனை ஒருவேளை கொல்லாமல் விட்டு விடலாம். ஏனென்றால் அந்த காலத்து மக்களுடைய மென்டாலிட்டி அப்படிதான் இருந்தது. எந்த ஒரு ராஜாவும் பதவிக்கு வந்த உடனே அடுத்த ராஜாவோட பிள்ளைங்க யாராவது வாரிசு எல்லாரையும் கொன்றுவாங்க. சில நேரத்தில் ஒரு ராஜாவுடைய பிள்ளை, மூத்த பிள்ளை அரசு பதவிக்கு வந்த உடனே தம்பிகளெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என்னைக்காவது அந்த தம்பி என்ன பண்ணுவான், என்ன கொண்டாவான் எங்கே வந்து உட்காந்துருவான், சீட்டில் உட்காந்துருவான். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, முதல்ல எல்லாரும் க்ளோஸ் பண்ணு, நான் மட்டும்தான் என்னவா இருக்கணும், வாரிசு உரிமை உடையவனாய் ஆளுகை செய்யணுன்ற எண்ணம் அக்காலத்தில் இருந்து வந்த ஒரு எண்ணம். மேபி இது சீபாவுடைய மனசுக்குள்ளே இருந்துச்சான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? இருக்கிறான் ஒருத்தன் 2 காலும் முடமான ஒரு மனிதன். அவனுக்கு எப்படி 2 கால் முடமாச்சு? அதுக்கும் வேதத்தில் இருக்குது. நம்ம வாஸ்தா அந்த 4ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. சவுலும் யோனத்தானும் சாகும் பொழுது இவன் சின்ன குழந்தையா இருந்திருக்கிறான். அவனை வளர்த்த தாதி பெண் அவனை தூக்கிட்டு ஓடுறாங்க. தூக்கிட்டு ஓடும்போது கை தவறி கீழே போட்டாங்க. கை தவறி கீழே போட்டதுனால அவன் 2 கால்கள் என்ன ஆயிடுச்சு, முடமாகி விட்டது. அவனால் ஃப்ரீயாக நடக்க முடியாது, தாங்கி தான் அவன் நடக்க வேண்டும். அதற்கான வசன ஆதாரம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் கால் முடமாகும் போது அவனுக்கு வயது 5 வயதாக இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுறது, கீழே விழுந்து அவருக்கு கால் முடமாகி விட்டது. இந்த விஷயத்தை சொன்ன உடனே தாவீது என்ன சொல்லுகிறார்? தாவீது கிட்ட வந்துருவோம். தாவீது என்ன சொல்லுகிறார்? அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு, சரி முடமான ஒருத்தருக்கு அவன் எங்கே அப்படின்னு கேட்கிறார். கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். எங்க இருக்கிறான்? லோதேபாரிலே மாகீர் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிலே இருக்கிறான். அப்பொழுது ராஜா அவனை லோதேபாரிலிருந்து அம்மியேலின் குமாரனாகிய மாகீர் வீட்டிலிருந்து அவனை அழைப்பித்தான். அங்கதான் இருக்கிறானா, போய் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே என்ன நடக்கிறது? சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது, இங்கதான் அவர் பேரை பார்க்கிறோம். சீபா கடைசி வரைக்கும் பேரை சொன்ன மாதிரி தெரியல. இந்த இடத்துல இருக்கிறான் அவன். அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே லோதேபார் என்கிற இடத்துல இருக்கிறான். அழைத்து கொண்டு வாருங்கள்.
இப்போ அங்க என்ன போகுது, தாவீதுடைய ரதங்கள் போய் நிற்கிறது, அம்மியலின் வீட்டில் போய் நிற்கிறது, அம்மியலுக்கு மாகீரின் வீட்டில் நிற்கிறது. உள்ளே இருந்த மேவிபோசேத்துக்கு இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ராஜா கூப்பிடுறாரு, தாவீது கூப்பிடுறாருன்னு சொன்னோனையும் எவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? ஆட்டம் கண்டு இருக்கும். என்ன ஆக போதோ தெரியலையே. ஏன்னா அந்த காலத்தில் வழக்கம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கூட நம்மளே எப்படியோ தப்பி கிப்பி எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், ஒளிஞ்சி மறைஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்தோம். நீங்கள் நல்லா பாருங்க, லோதேபார் அப்படின்னா நோ பாஸ்டர்ஸ்னு அர்த்தம், வறட்சியான இடம், செழிப்பற்ற ஒரு இடம். லோதேபார்னா என்ன அர்த்தம்? நோ பாஸ்டர்ஸ். மாகீர் என்றால் சோல்டு, விற்கப்பட்டவன். மேவிபோசேத் அவன் பேருக்கு, மேவிபோசேத் என்றால் ஷேம்ஃபுல், வெட்கத்துக்குரியவன். இந்த பேரை எப்போ வச்சுக்கிறான்னு தெரியல. அவன் காலெலாம் உடச்சதுக்கப்புறம் யாராவது அந்த பேரை அவனுக்கு வச்சு விட்டாங்களா, இல்லை பிறக்கும் போதே கண்டிப்பாக யோனத்தான் தன் பிள்ளைக்கு அந்த பேரை என்ன பண்ணியிருக்க மாட்டார், வச்சிருக்க மாட்டார். அவன் தன்னுடைய நிலைமையை பார்த்து நொந்து போய் தனக்கு அப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டானா அது நமக்கு தெரியல. ஆனால் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? மேவிபோசேத் என்றால் ஷேம்ஃபுல், வெட்கத்துக்குரியவன். ஸோ வெட்கத்துக்குரிய ஒரு மனிதனாய், பசுமையற்ற செழிப்பற்ற லோதேபார் என்கிற ஒரு இடத்துல யாரோ ஒரு மனிதனுடைய வீட்டில் ஒளிந்து மறைந்து ஒரு ராஜகுமாரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒளிந்து மறைந்து ஒரு ராஜகுமாரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ அந்த வீட்டு வாசல் தான் என்ன வந்து நிற்குது, ரதம் வந்து நிற்கிறது. ஆனால் அங்கே மேவிபோசோட இது என்ன ஆயிருக்கணும், கிடுகிடுகிடுன்னு ஆயிருக்கும். ஆனால் என்ன நடக்கிறது வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது என்ன பண்ணாராம், முகங்குப்புற விழுந்து வணங்கினான். எப்படி வந்து விழுந்தாரு? ராஜகுமாரன் வருகிற மாதிரி என்ன பண்ணல, முன்னாள் ராஜாவுடைய பிள்ளை வருகிற போல என்ன பண்ணல, அவர் ஒரு கெத்தோட வரல. வந்து எப்படி விழுந்தாரு, சரணாகதி அடி போல நேரம் வந்து முகங்குப்புற விழுந்து வணங்கினான். நேரம் வந்து காலில் விழுந்துட்டார். அவர் விழுந்த உடனே அவன் பயத்தோடு தான் வந்திருப்பான், அவன் நடுக்கத்தோடு தான் வந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரியம் என்னென்றால், இங்கே தாவீது கூப்பிடுற அந்த வார்த்தையை பாருங்க, சொல்ற வார்த்தையை பாருங்க. அங்கே தாவீது என்ன பண்ணுகிறார், முகங்குப்புற விழுந்தான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். இதை நம்ம சும்மா சாதாரணமாக படிச்சா புரியாது, அந்த சிச்சுவேஷன் நம்ம ஃபீல் பண்ணி படிக்கணும். அந்த டைம், எமோஷனல் டைம் எப்படி இருந்திருக்கும் நம்ம இமேஜின் பண்ணணும், கற்பனை செய்து பார்க்க வேண்டும். தன்னுடைய நெருங்கிய நண்பன், தன் உயிரை பலமுறை காப்பாற்றி விட்ட நண்பன் யோனத்தான், சவுல் வந்து கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். தாவீது கொஞ்சம் தூரம் போய் ஒழிச்சிருக்காரு. அப்போது தாவீது சொல்கிறான், உங்கள் அப்பா என்னை கொல்றதுக்கு உறுதியாக தான் இருக்கிறாருக்கு, என்ன அடையாளம், நாளைக்கு அந்த ஏசேல் என்கிற கல்லாண்டை வந்து நின்று ஒழிச்சிட்டுரு, எங்கள் அப்பா வந்து உன்னை கொல்றதுக்கு நிச்சயமாக இருக்கிறான்னு சொன்னால் நான் ஒரு அம்பை எய்வேன், அந்த அம்பு அங்கே போய் விழும், ஒரு பையன்கிட்ட சொல்லுவேன், அம்பு உனக்கு அப்பாலே இருக்குது அப்படின்னு சொன்னா பண்ணிடணும், நீ ஓடி போயிடணும். அம்பு உனக்கு முன்னாடி இப்பாலே இருக்குதுன்னு சொன்னா என்ன பண்ணணும், நீ உள்ளே வரலாம், உனக்கு சேஃபு. அப்பா அங்கே இருந்தால் என்ன பண்ணும், அப்படியே எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தைக்கு இதே போல் நடக்கிறது. சவுல் வந்து தாவீதை கொல்லணும்னு முடிவாட்டதும் இதே போல் இவன் வந்து என்ன பண்ணுறாங்க, பேசுகிறான். பேசி சாமுவேலுக்கு, தாவீதுக்கு அவன் ஆலோசனை கொடுத்து அவனை அங்கே அனுப்பிவிடுகிறான். இதெல்லாம் நீங்கள் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 1 சாமுவேல் 20 நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை கொஞ்சம் முதல்ல வாசிடுவோம். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டது என்று அறிந்து கொள்வீர். இது எந்த சிச்சுவேஷன் சொன்னால், தாவீது ஒரு அடையாளம் சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்றாரு, உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லு, நான் பெத்லகேமுக்கு போயிருக்கிறேன் பலியிடுறதுக்கு அப்படின்னு சொல்லு. ஓகே, அவன் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னார்னா ஓகே, நல்ல காரியம், நல்ல ஸ்பிரிட்ல இருக்கார். இல்லை அவர் கோவப்பட்டார்னா அது ஒரு நெகட்டிவ் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை அவன் சொல்லுகிறான். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே. ஞாபகப்படுத்துறான், நீங்க எனக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. தாவீது யோனத்தான்ட்ட கெஞ்சுறார், எனக்கு இறக்கம் செய்ய, உங்க அப்பாவுடைய மைண்ட் என்னன்னு எனக்கு ரீட் பண்ணி எனக்கு சொல்லு. ஏன்னா நம்ம 2 பேருக்கு என்ன இருக்குது, ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறீரே என்று அவன் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, இதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் என்ன நடக்கிறது, யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனம் 13 வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும், இந்த விஷயத்தை சொன்ன யோனத்தான் பேசுகிறார், கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி நான் சொல்லி அனுப்புறேன்,
எங்கள் அப்பா கிட்ட வேவு பார்த்து சொல்ல நான் சொல்லி அனுப்புகிறேன். அப்படி நான் சொல்லாமல் இருந்தால் எனக்கு இதெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உம்முடைய செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோடே போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தர் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல், என்ன சொல்றாரு பாருங்க, நான் உயிரோடு இருக்கும்போது கர்த்தர் நிமித்தமாய் என் உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லை, அதாவது எந்த காலத்தில் நீ என்ன கொல்ல வரக்கூடாது, அது மட்டும் அல்லாமல் என்ன சொல்றாரு, கர்த்தர் தாவீதின் சத்துக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போது நீர் என்றென்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும் என்றான். எனக்கு மட்டும் இரக்கம் காட்டாதப்பா, என் வீட்டுக்கும் நீ இரக்கத்தை காட்டு. எனக்கு காட்டுகிற இரக்கத்தை யாருக்கும் காட்டணும், என் பிள்ளைக்கும் என் சந்ததிக்கும் நீ காட்டணும். என்னைக்கு உன் சத்துருவெல்லாம் கர்த்தர் வேறு அறுத்து போடுவார். இன்னைக்கு உன்னை வேட்டையாடுறவங்களாம் செத்து சாவாங்க. அன்னைக்கு நீ தலைவனாய் நீ ராஜாவாய் இருப்பாய். அன்னைக்கு என்ன நினச்சிக்கோ, நானும் அன்னைக்கு போயிருந்தேன்னா என் பிள்ளைங்களை என்ன பண்ணிடாத, மறந்து விடாது என்று அவன் அங்கே ஒரு வாக்குறுதியை அவன் வாங்கி கொள்ளுகிறான். இப்படி வாங்கி கொண்டதுனால ஒவ்வொரு முறை இதே மாதிரி 2-3 தடவை இந்த மாதிரி அவங்க பேசி பேசி தங்கள் உறவை பண்ணினால அங்கே பயங்கரமான ஒரு பாண்ட் இருக்குது. திரும்ப திரும்ப நிறைய இடத்துல பார்க்குறோம், யோனத்தான் தன் உயிரை போல் அவன் என்ன பண்ணான், சிநேகித்தான் சிநேகித்தான் சிநேகித்தான். இப்படி இருக்கும்போது யோசித்து பாருங்க, திடீர்னு இங்கே சவுல் இறந்துட்டாரு, யோனத்தான் இறந்துட்டான், எல்லாம் அவங்க பிள்ளைங்க எல்லாம் இறந்துட்டான், அமீனதாப் இறந்துட்டான், இந்த இஸ்போசியத்து இறந்துட்டான். இப்போ யார் தான் இருக்கிறா, அந்த சவுலுடைய முழு குடும்ப வாரிசு ஒரே ஒரு முடவனான மேவிபோசேத் இருக்கிறான். அந்த மேவிபோசேத் எங்கே வந்து விழுந்து கிடக்கிறான், தாவீது காலில் வந்து விழுந்து கிடக்கிறான். ஆனால் பார்க்கும்போது யார் ஞாபகம் வரும், யோனத்தானுடைய ஞாபகம் உள்ளே வருது, மனசு பயங்கரமாக பொங்குது. அந்த டோனோட தான் இந்த வசனத்தை வாசிக்கணும். மேவிபோசேத்தே என்றான். தாவீது என்ன சொன்னான், மேவிபோசேத்தே என்றான். வாசிங்க, மேவிபோசேத்தே. அதற்கு அவன் என்ன சொன்னான், இதோ அப்படின்னா தான் உங்களோட வேலைக்காரன் இங்கே இருக்கிறேன்னு அர்த்தம், இதோ அடியேன் என்றான். அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா அவர் எதோட வந்திருக்கிறாரு, கண்டிப்பா எதோட வந்திருக்கிறார் யார் புரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா அதான் நேச்சுரல். புது ஆளுகையில் இருக்கிற ராஜா பழைய ராஜாவுடைய பிள்ளையை கூப்பிட்டு அனுப்புறாருன்னா என்ன இருக்கும், அங்கே ஏதோ நடக்க போகுது. பயப்படாதே, இதுதான் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட். தன் இரக்கத்தை, நான் உன்னை கொல்ல போவதில்லை, ஐ எம் கோயிங் டு ஸ்பேர் யுவர் லைஃப், நான் என்ன பண்ண போறது, உன்னை கொல்ல போவதில்லை, நீ பயப்படாத, நான் உனக்கு இரக்கம் காண்க போகிறேன், நீ சாக போவதில்லை, நீ என்ன பண்ண போகிற, நீ வாழ போகிறாய். நீ என்ன பண்ண போகிறாய், நீ வாழ போகிறாய். முதல் காரியம், உனக்கு நான் இரக்கம் காட்டுகிறேன். அதோடு முடிஞ்சிடுச்சுங்களா? ரெண்டாவது காரியத்தை பார்க்கிறோம், வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுப்பேன். போதும், இருங்க. ரெண்டாவது என்ன பிளெஸிங் வருது, நீ இப்போ யார் வீட்லையோ எங்கேயோ போய் ஒண்டி ஒளிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கு இல்லையா, இப்போ உங்கள் தாத்தா ராஜாவை ஆண்டார் இல்லையா, அவருக்கு எக்கச்சக்க நிலம் இருக்கும். உங்கள் அப்பா ஒரு இளவரசனாக இருந்தார் இல்லையா, அவருக்கும் நிலம் இருக்குல்ல, எல்லா லேண்டையும் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு திரும்ப தருகிறேன். ஏன்னா லேண்டுக்குலாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க குடும்பம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். என்ன ஆகும், எஸ்டாப்ளிஷ் ஆகும். அவர் பிள்ளைகள்லாம் வளர, சந்ததி வளர, அந்த நாமம் இருக்க ஒரு வழி உண்டாகும். உனக்கு லேண்டெல்லாம் நான் திரும்ப தந்து விடுகிறேன். நீ வெட்கத்தோடு கூனி குறுகி ஏதோ ஒரு மூளை முடுக்கில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு எல்லாம் நான் திரும்ப தருகிறேன் என்று சொல்லுகிறான். இது எதை காண்பிக்கிறது, யோனத்தான் சொல்ல, என் வீட்டுக்கு நீ தயை காட்ட வேண்டும், என் வீட்டாருக்கு என்ன பண்ண, நீ தயவை காட்டணும் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த தயவுல தான் இதை பார்க்குறோம். கொல்லாமல் விடுகிறது ஒரு விதமான இரக்கம், தயவு. ரெண்டாவது, இழந்ததெல்லாம் மீண்டும் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறான், அது ரெண்டாவது தயவு கொடுத்துட்டான். ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று செய்யலாம் பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப கிரேட். அவனுடைய உதார குணம், ஜெனரஸ் ஸ்பிரிட், ஜெனரஸ் ஹார்ட், பெரிய உள்ளன்றாங்க இல்லையா, அந்த பெரிய உள்ளத்தை அவன் காண்பிக்கிறான். அது என்ன செய்யறான் பாருங்க, நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய்.
நீ என் பிள்ளையாவே ஆயிட்ட. நான் ராஜகுமாரெலாம் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்க. நீயும் டெய்லி எங்கள் வீட்டில் உட்காந்து என் டேபிளில் என் கூட என் பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிடணும். உனக்கு வீடு இருக்குது, உனக்கு சொத்து கொடுத்துட்டேன். இந்த சீபான்றவர் தான் டேக் கேர் பண்ண போகிறார். அவருக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ பிள்ளைங்கிறாங்க, 20 பிள்ளைங்களா, அப்புறம் வேலைக்காரங்க ஒரு 15 பேர் இருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வயலெல்லாம் பார்த்துக்குவாங்க, அறுவடைலாம் செய்வாங்க, உன் கலைஞ்செல்லாம் நிரம்பும், உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே சாப்பிடுவாங்க. ஆனால் நீ மட்டும் எங்கே சாப்பிடணும்? ராஜகுமாரனாக ராஜாவின் வீட்டில் ராஜாவின் போஜன பந்தியில் வந்து என்ன பண்ண உட்காந்து சாப்பிடணும். என் பிள்ளையின் ஸ்தானத்துக்கு உன் தகப்பன் இருந்தால் நீ ஒரு இளவரசன் தானே, அந்த ஸ்தானத்துக்கு உன் தகப்பன் ஸ்தானத்தில் நான் இருந்து உனக்கு அந்த கணத்தை என்ன பண்ண போகிறேன், தரப்போகிறேன் என்று தருகிறான். யார் இப்படிலாம் செய்வா? எந்த ராஜாத்துக்கு முன்னாடியோ இதுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க? பைபிளில் நீங்களே பாருங்கள், எத்தனை ராஜாவை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். எந்த ராஜாவை இப்படிலாம் செஞ்சுருப்பாங்களா? அந்த அளவுக்கு அவன் கடவுளுடைய அந்த சுபாவத்தை உடையவனாக இருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் எப்படிப்பட்டவங்க? நம்ம ஆண்டரை எப்படி மாற்றினார்? அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி அவரோடு கூட போஜனம் பண்ணும் அளவுக்கு நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாண நாள் வரும்போது அவரோடு கூட ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அவரோட விருந்து உண்ண நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இங்கே விருந்து உண்ணு இருக்கிறோம். அவரோட ஒரு ஈக்குவலான நிலைமையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டோட ஃபெலோஷிப் பண்ணுறோம், ஐக்கியம் கொள்ளுகிறோம். நம்மளை அவரோட சொந்த பிள்ளையாக என்ன பண்ணி ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் இல்லைங்களா? அந்த வசனம் வாசிக்கலாம், 2 சாமுவேல் 9. இங்கே பாருங்க 11ஆம் வசனம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் 11th verse 2 சாமுவேல் 9:11. ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியால் எருசலேமில் குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. அவர் எங்கே இருக்கிறாரு? எருசலேமில் யூதா கோத்திர மக்கள் மத்தியில் ராஜா வீட்டில் உட்கார்ந்து ராஜாவோட ராஜகுமாரில் ஒருவனாய் அவன் மாற்றப்பட்டான். இதுதான் உண்மையான ஒரு அன்பு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இங்கே அவன் உதார குணத்தை பார்க்குறோம். எவ்வளோ செய்யணுமோ அவன் முன்னாடியோட நிறுத்திட்டு இருக்கலாம். சாகாமல் விட்டது ஒரு நல்ல காரியம், எழுந்து போனால் திரும்ப கொடுத்தது இன்னொரு நல்ல காரியம். அதோடு நிறுத்திட்டு இருந்தாலே ஊர் உலகெல்லாம் அவனை புகழ்ந்துருக்கும். அதோடு நிறுத்தினாலே ஊர் உலகெல்லாம் புகழப்பா நல்ல மனுஷன்ப்பா, கொள்ள எல்லாத்தையும் திருப்ப கொடுத்துறாரு. ஆனால் அதுக்கும் மேலே போய் வாக்கிங் தி எக்ஸ்ட்ரா மைல்ன்றாங்க தெரியுங்களா? உன்னை ஒரு மைல் தூரம் வர சொன்னால் நீ 2 மைல் தூரம் போனார் ஆண்டவர். எக்ஸ்ட்ரா போனார்ல, அந்த எக்ஸ்ட்ரா தான் யார் பண்ணுறா? இதனால்தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு மிகவும் ஏற்ற ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். எவ்வளோ ஒரு அன்பு! ஐ வாண்ட் டு ஷோ த கைண்ட்னஸ் ஆஃப் காட் என்ற வார்த்தை யூஸ் பண்ணான். கடவுள் எப்படி இரக்கத்தை எல்லாருக்கும் காண்பிப்பாரோ, எல்லாருக்கும் இரக்கத்தை எப்படி தாராளமாக கொடுப்பாரோ, அந்த மாதிரி நான் கடவுளுடைய இருதயத்தை போல இருதயம் உடையவனாய் நான் என்ன பண்ண போகிறேன்? அன்பு காட்ட போகிறேன். அங்கே பிசினித்தனம் இருக்காது இல்லைங்களா? அங்கே என்ன இருக்கும்? தாராளம் இருக்கும். உதாரத்துமாக நான் செய்ய போறேன்னு சொல்லி அவன் செய்தான். கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனை ஆசீர்வதித்தார். தாவீது என்ன பண்ணாரு? இது நிமித்தமாக தான் தாவீது என்ன பண்ணாரு? உன் சிங்காசனம் நித்தியமா இருக்க, நீ ஒரு லீடராக இருக்கிறதுக்கு யூ ஆர் ஃபிட். நீ எதிரியை நேசிக்கிறவன். கொடுத்த பார்க்குறோம், தாவீது பார்க்குறோம், ப்ராமிஸ் கீப்பர். வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு என்ன பண்ணுறான்? காப்பாற்றுக்கிறான். சிலர் வந்து வாக்கு கொடுப்பாங்க, அவங்க வாழும்போதே வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க. அங்கே செத்தெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் நான் கொடுத்த வாக்கு, கர்த்தருக்கு முன்பதாக இட்ட ஆணை, யோனத்தானோட பண்ண உடன்படிக்கை எங்கப்பட்ட ஆணை இது? கர்த்தருடைய சமூகத்தில் நான் இட்ட ஆணை, அதுக்கு நான் உண்மையாக இருப்பேன். தேவ சமூகத்தில் நான் சொன்ன வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன்? உண்மையாக இருப்பேன். எக்ஸ்ட்ரா எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணுவேன்? நான் செய்வேன். உண்மையான அன்பை பரிபூர்ணமாய் நான் காண்பிப்பேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய உதாரணமாக தாவீது இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். அவராலேயே இந்த அளவுக்கு இருக்க முடியும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய நாம் ஸ்பெஷல் பொசிஷனில் இருக்கிறோன்றதை நீங்கள் மறக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டு சபையானது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட ஒரு படி மேலான நிலைமையில் நாம் என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு இந்த இரக்க குணம், இந்த இரக்க சுபாவம், இந்த தாராளமான ஒரு குணம் காணப்பட வேண்டும். இந்த தாராளம் நமக்குள்ளே வரணும். இது தாவீதுடைய உள்ளான அழகை இன்றைக்கு நாம் தியானித்திருக்கிறோம். என்ன பார்த்துருக்குறோம்?
உள்ளான அழகு. கர்த்தருக்கு சித்தமானால் அழகிய கண்கள் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அழகிய கண்களை குறித்து தான் அவங்களோட ஒரு நாள் நான் பேசுகிறேன். அவன் கண்கள் ஏன் அழகான கண்கள்? வெளிப்பிரகாரமான அழகான கண்களை பற்றி இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் அவன் கண்கள் எந்த அளவுக்கு அழகான, அந்த கண்களுடைய சிறப்பு என்ன, தாவீதின் கண்களுடைய சிறப்பு என்ன என்பதை நான் மீண்டும் ஒரு சமயத்தில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறேன். கர்த்தர் சித்தமான அதை நம்ம செய்வோம். இந்த நாளில் இதை உங்கள் மனதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்க தாவீதை குறித்து நீங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். எந்த அளவுக்கு அவன் அன்பு உள்ளவனாக இருந்தான், எந்த அளவுக்கு அவன் சத்துருக்களை சிநேகித்தான், எந்த அளவுக்கு அவன் வாக்கு கொடுத்த அந்த வார்த்தையில் உண்மையுள்ளவனாக இருந்தான், எந்த அளவுக்கு அவன் தாராள குணமான. இப்படி இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிந்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட சுவாமி இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசி தாவீதின் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாய் நீர் எங்களுக்கு எடுத்து காண்பித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவனுக்குள்ள இருந்த அதே அந்த குணம், இந்த கைண்ட்னஸ், இந்த இரக்க குணம் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று பார்க்கும்போது அங்கே இரக்கம் என்கிற, தயவு என்கிற வார்த்தை வருகிறது சுவாமி. கைண்ட்னஸ். அன்று நாங்களும் எல்லாருக்கும் அந்த தயவை காண்பிக்கிற, இரக்கத்தை காண்பிக்கிற ஆவின் கனியை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை எங்களுக்கு போதிக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவின் மூலமாக நாங்கள் இப்படிப்பட்ட இந்த இரக்க சுபாவத்தை எப்பொழுதும் உடையவர்களாக இருந்து அதில் இன்னும் வளர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று அப்பா அந்த வார்த்தை எங்களுக்கு போதிக்கிறது. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். எங்கள் சிந்தையை மாற்றும் ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களை மாற்றும் ஆண்டவரே. உலக மனிதர்கள் சிந்திப்பதை போல குறுகிய கண்ணோட்டத்தோடு கூட நாங்கள் சிந்திக்காமல் செயல்படாமல் தாராளமான இருதயம் உள்ளவர்களாய், எங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் எங்களை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர். கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்துகிறவர். கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் எங்களுக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் வாழவும், அன்று எல்லாருக்கும் நன்மையை செய்யவும், இரக்கத்தை காண்பிக்கவும், உங்கள் அன்பை இந்த பூமிக்கு நாங்கள் வெளிப்படுத்தவும் எங்களுக்கு நிற்கிருபை தாரும். அன்பின் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.